ஊமை நிற கண்ணா வாசனைகிறா அவனுக்கு நடுவரல் தான் மச்சம் இருக்கும். உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை போட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்சள் துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொலை கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்ட. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி, பாவாட ஜாக்கெட்டு பஸ்ஸுக்குள் பூஞ்சிட்டு, பாட்டெல்லாம் புதுமெட்டு நீ கேட்டு கை தட்டு, கல்யாண புதுப்பட்டு வாங்கித்தான் நீ கட்டு, பொண்டாட்டி யாரிங்கே தருவானே டிக்கெட்டு. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி. சார். ஸ்நேகிதா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா ஊர்தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாக்குல தண்ணி ஓடுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயுடுக்கு மச்சான் நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நடுநடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நடுநடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கியா நீ? சரி அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா, வயசு வாரியா, இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, ஒரு 15.5, ஒரு 15.75 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதிலேயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா, வேலைக்கு போனோம் வண்டி. நாயுடு இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? தந்தனம் 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 தந்தனம். ஏன்பா கண்டக்டர், கண்ணமாப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. யோ நாயுடு, என்னையா பண்றது? மனச தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகில் அடி. அம்மா நான் போயிட்டு வரேன். ஏண்டி டிஃபன் சாப்பிடாம போறியே? வேண்டாம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பல்லவா நில்லையா? இந்த ஸ்டாப்லயாவது மனசுக்கு பிடிச்ச தினுசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கிளப்பாத, வண்டியை கிளப்பு. கீர் அங்க இருக்கு. கண்டக்டர் கண்டக்டர் வண்டி நிறுத்துங்க. நாயுடு கொஞ்சம் ஏறியா. யாரோ ஒரு சின்ன பையன் ஏறான். ஏறட்டு. ஓய் ஏறா. ஓய் ஏறானா என்னடா ஆசீர்வாதம் பண்ற? ரூட்டுக்கு புதுசா? ரூட்டுக்கு புதுசாவா?
என் பேனா உயரம் இல்ல, என்னடா பேசுற நீ? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏறா. என்னையா இது லேடிஸ் ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா கடுப்பா இருக்க? உள்ள இளம ஊஞ்சல் ஆடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு. வயிற்றுச்சல கலப்பாத. ஏறா. ஏற போறது நான் இல்ல, எங்க சாந்தி அக்கா. சாந்தி அக்காவா? யாரா அது? அதோ பாருங்க, அரக்க பறக்க ஓடி வராங்களே, அவங்கதான் எங்க சாந்தி. வருக வருக எழிலே, வசந்தம் இசைக்கும் ஒயிலே, நீதானாம் தேடும் கண்மணி, என் நெஞ்சில் தேன் வார்த்த பைங்கிளி. உன் மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச, அப்புறம் ஆளை வச்சு நான் உன்னை அடிப்பேன். ஜாக்கிரதை. டிரைவர் வண்டி அடியா. ரெடியாண்ணா? அக்கா, கண்டக்டர் மொழியே சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் தப்பிடுறேன். மெயின் நேம் ஒண்ணு கிடைக்க தெரியாது உனக்கு. கிழவிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது? வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறான்னு என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா? பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போன அதை மட்டும் சொல்லுமா. அது வர்ற அவசரத்துல. வர்ற அவசரத்துல? பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னமா, வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ, நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும் மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேணா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்சை வச்சு டிக்கெட் கொடுங்களா? வர வர என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ, நீ எங்க இறங்கணும் மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பஜார் போய் பாண்டி பஜார்ல இறங்கணும். ஏன்பா பாப்பாவை அழ வைக்கிற? நீ பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல இறங்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு 4 பேருக்கு நடுவுல என்ன இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்லெஸ்ஸாவே டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா. Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லி இருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி. கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரமா வைமா. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன நாருது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ, நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். இல்ல, நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து. நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிப்பேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல. நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும், டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருகிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? சார், அவர் மேல தப்பில்ல. நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தான், நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான். ஆமே ரைட்? ரைட்னு உன்னை கியரை போடாதையா, கையை கீழே போடு. ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம், உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார், நான் செஞ்சது தப்பு தான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா
மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் நான். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. நாயுடு ஹால்லாம் இறங்கு. சிவா சிவா, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் டி. விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட. எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம். எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்? அகஸ்தியர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு 108 சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன். வர்ற அவசரத்துல மறந்துட்டேன்டி. 108 சுத்து சுத்துறேன் எதுக்காக வேண்டிக்கிட்ட? கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட. ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த 108 சுத்தையும் நானே சுத்திருக்கேன். அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும். ஓகே? காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன். எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பதிலா சரி போதும் நிறுத்துக்கா. உனக்கு பதிலான்னு கடைசியில உன் கல்யாணத்தன்னைக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற? ரொம்ப ஆசைடி உனக்கு. எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் பூரா இப்படியே இருக்கிறது. அங்க என்ன சத்தம்? வந்ததே லேட்டு, தொடர்ந்து பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம். நல்ல மனைவியை திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். இன்னாமா கேள்வி இது? அமையிற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டிவில இருந்து வரோம். நல்ல மனைவியை திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அத சொல்லுங்க. கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு காட்டுல பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. சார், எனக்கு இன்னும் கல்யாணமே இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இந்த பொண்ணு தான் சார் பஸ்ல டிக்கெட் வாங்காம வந்து சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். டிவில பேசு சார். டிவில பேசு சார். நான் மட்டும் என்ன ரேடியோல பேசுறியா பாக்குறேன்னு சொன்னேன். டிவில பேசுறேன் பாக்குறேன். பொறுமையா இருயா, ரெண்டு பேரும் பாப்பாங்க. மறக்கேங்க சார். ஒரு காட்டுல 2 மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்ததா. ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்துதான். அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததா. ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம 2 மானும் சேர்ந்து குட்டையில வாய வச்சுதான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான். அதாவது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும். குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன். வெரி குட். நீங்க சொல்ற இந்த பதில பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் அது ஒண்ணு இல்ல, நான் டிவி உணர்ச்சிவசப்பட்டு ரசிச்சு பார்த்து நீங்க போங்க வேலை பாருங்க. போடா வர வழியில் வேணா கீழ் பக்கத்தை இறக்கிட்டு போவா. அடிங்க போடா. கீழ் பக்கத்துல இறக்கி விடுறானா சார்? அந்த பொண்ணு பேசுனது கேட்டீங்களா? நல்ல மனைவியா திகழ்வது எப்படின்னு எவ்வளவு பிரமாதமா பேசினா பாத்தீங்களா சார்? அந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா எப்படி சார் இருக்கும்? அசிங்கமா இருக்கும். ஏன் சார்? பின்னையா நல்லா தான் பேசுது. ஆனா உடம்ப பாரு பப்பளி மேஸ் மாதிரி குண்டா இல்ல சார். குண்டா இருக்கு சார். உடல் வாகு சார். முகத்தை பாருங்க சார். எவ்வளவு அம்சமா எவ்வளவு லட்சுமிகரமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சார். நான் என்ன சார் சினிமால சார் நடிக்க விட போறேன்? இந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா அது போன ஜென்மத்துல நான் செஞ்ச நல்ல மனைவியாக திகழ்வது எப்படி? சதா கனவு உலகத்திலே இருக்காதியா. நாளைக்கு என்ன நடக்க போறது முதல்ல கவனிப்போம். வேகுதா என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு என்ன செய்யுது? குனிஞ்சு தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேற மாதிரி தெரியுது சார். எது காசு கீழே போட்டு தேறறா? யோ அடி பிரதட்சணம் பண்றாயா? அடி பிரதட்சணம். அடி பிரதட்சணமே உன் வாயில நுழையல. ஆனா நீ அக்ரஹாரத்துல நுழையணும்னு ஆசைப்படுற. இப்ப அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. பாதியில நிறுத்த மாட்டா. நீ நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீயும் அப்படி பண்றியா அப்படின்னு பட்டுன்னு சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி சூரத்தனமா கேளு. சரின்னு சொன்னா சரி. ஒருவேளை செருப்பால் அடிச்சா
என்ன பண்றதுன்னு பாக்குறியா? நிச்சயமா அடிக்க மாட்டா. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கீழே பாரு சார். யோ, கால பாரியா? அத நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் சார். அதுக்கும் கீழே பாரியா? அதுக்கும் கீழே வேற என்ன சார் இருக்கு? அவ செருப்ப நான் காலால மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா. வேற ஏதாவது அடிச்சானா? யோ, ஏயா பயந்து பயந்து சாவற? தைரியமா போயா. பேசியா? பேசுறேன் சார். ஐயோ, பேசியானா? பேசுறையா? என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பாட்டுல உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நான் பாட்டுல வேண்டுதலை சொல்லிட்டு வரேன். நீங்க போங்க. நீங்க சுத்திட்டே இருந்தாலும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே கேட்டுறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காதலிக்கிறவன் கருப்பா இருக்கானேன்னு கவலைப்படுறீங்களா? ஆனா நான் பொறுப்பான புருஷன் நடந்துக்குவேன். அப்புறம் ஜாதியை பத்தி யோசிக்கிறீங்களா? அது இந்த அலைகுல இதுல படத்திலேயே கிளைமேக்ஸ்ல அதை தெரிஞ்சிட்டாங்க. படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த படம் சூப்பர் ஹிட். அப்புறம் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். பஸ் கூட தேவையில்லை. நான் தான் பஸ் கண்டக்டர் ஆச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் முண்டாட்டிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதாவது புருஷன் முண்டாட்டி 2 பேருமே பாதி பாதி. பாதினா நீங்க மாவாட்டினீங்கன்னு வச்சீங்க, நான் தள்ளி விடுவேன். நீங்க துணி துவைச்சீங்கன்னு வச்சீங்க, நான் காய போடுவேன். குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப் போட்டீங்கன்னா நான் முன் பக்கம் சோப் போடுவேன். ஐயோ, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன். என்னங்க இது, நான் எல்லாத்துலயும் பாதி பாதின்னு சொல்றேன். நீங்க எதுவுமே பதில் சொல்லாம போறீங்க. எல்லாத்துலயும் பாதி பாதியா? நான் 5 மாசம் சுமந்தா நீங்க 5 மாசம் சுமப்பீங்களா? சாமி, சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம். கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல. அங்க பாருங்க, திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குலுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. யாரு? எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்தர் ஏறிட்டாரு. சாமி, காதலுக்கு கண்ணு இல்லங்கிறது சரியா தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்துவிட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே. எனக்கு இதெல்லாம் தேவையா? அடடா, இந்த மாதிரி இடத்துல வீடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். யோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு தேடுவேன். இது அக்கிரமமா இல்ல? அக்கிரமா இல்ல சார், அப்படி ஒரு அக்கறை. நான் இருக்கிறது எலிப்பொறி மாதிரி ஒரு வீடு. அதுல கிளி மாதிரி அந்த பொண்ணை நான் கொண்டு வந்து வைக்க முடியுமா? யோ, கிளி சரியா? ஐ லவ் யூ ஒரு சீட் அந்த கிளி எடுத்து கொடுத்துச்சா? இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல சார். ஆனா நாளைக்கோ மறுநாளோ திடுதுப்புன்னு அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்னு வச்சீங்க, மெட்ராஸ்ல அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படிங்கிற? பின்ன சரி வா, அந்த மாமி கிட்ட கேட்போம். இந்த குடையில போடுவா. விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். காம கண்ட கிளிடுவீங்களே. வீடா? நேக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால வீடு ஒண்ணும் காலி இல்ல. அதுலயும் உங்களை பார்த்தா பிரம்மச்சரியா தெரியறது. கண்டிப்பா கொடுக்க மாட்டா. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த மாசம் தான் பிரம்மச்சாரி, அடுத்த மாசமா குடும்பச்சாரி. குடும்பஸ்தன் ஆயிடுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேன். என்ன சொல்ற? எங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேளா? ஐயோ, மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஆத்துனா உங்க மாதிரி ஒரு ஐயராத்து பொண்ண லவ் பண்றேன். ஆமா, அந்த பொண்ணு திடுதுப்புன்னு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் வரப்புற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப வீடு பார்த்து வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏற்பாடா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கும் பக்கத்து அக்ரஹாரத்துல விசாரிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய நாமத்தோட வந்தா எங்கேயா வீடு கிடைக்கும்? தூக்கிட்டு வா. நாமத்துக்கு இவ்வளவு பவரா? கல்யாணமாய் வரவ காதுல என்ன போட்டிருக்கா, கழுத்துல எத்தனை பவுன் நகை போட்டிருக்கான்னு பாக்குற இந்த காலத்து ஆம்பளைங்க மத்தியில தனக்கு வர்ற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிற இந்த மாதிரி ஆம்பளையா இப்பதான் நான் பாக்குறேன். இவனை புருஷனை அடைய எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ?